சேர்ந்திங்கு உன் மார்பில் சாய்ந்தின்று இருவிழி உறங்கட்டுமே. ஒரு நிமிடம் உன் அருகில் இருந்தேன், சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன். சரணின்று கண்களை மூடி நின்றே. ஒரு நிமிடம் உன் அருகில் இருந்தேன், சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன். ஒரு நிமிடம் உன் அருகில் இருந்தேன், சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன். அருள் ஜூலை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, புனித மகதலா மரியா திருவிழா. முதல் வாசகம். இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய வசனங்கள். இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. அவரை சிக்கென பிடித்தேன், விடவே இல்லை. என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன். என்னை கருத்தாங்கியவளின் அறைக்குள் அழைத்து வந்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனங்கள் 1 மற்றும் 11 18 வரை. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியல் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருந்ததை கண்டார்.
மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் எனச் சொல்லு என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித மகதலா மரியாவின் விழாவை கொண்டாடுகிறோம். 4 நற்செய்திகளிலுமே மகதலா மரியாவை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு, அவர் அதிகமாக இயேசுவின் உயிர்ப்போடு தொடர்புடையவராக இருந்தார் என்பது மட்டுமே. இயேசுவின் பணிவாழ்வில் மகதலா மரியாவை பற்றி நமக்கு கிடைக்கும் ஒரே குறிப்பு 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா என்பது மட்டும்தான். லூக்கா 8:2. எனினும் லூக்கா 7:36 முதல் 50 வரை உள்ள வசனங்களில் பாவியான ஒரு பெண் இயேசுவின் காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்ததாகவும், தன் பாதங்களை கழுவிய அப்பெண்ணின் பாவங்களை இயேசு கழுவியதாகவும் நாம் பார்க்கிறோம். இதே செயலை மார்த்தாவின் சகோதரியாகிய மரியா செய்ததாக மற்ற நற்செய்திகளில் பார்க்கின்றோம். யோவான் 12:1-8, மார்க்கு 14:3-9. எனவே பாவியான பெண் பெத்தனியாவைச் சேர்ந்த மரியா என்றும், இந்த மரியா மகதலா என்ற ஊரில் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததால் மகதலா மரியா என்று அழைக்கப்பட்டார் என்றும் யூகிக்கப்படுகின்றன. எனினும் வரலாற்று பூர்வமான உண்மை எது என்பது நமக்கு தெளிவாக தெரியாத ஒன்று. இருப்பினும் மகதலா மரியாவை பற்றி ஒரு விஷயத்தை நம்மால் தெளிவாக சொல்ல முடியும். அவர் இயேசுவால் ஏதோ ஒரு வகையில் தொடப்பட்டு மாற்றம் கண்டவர் என்பதையும், இயேசுவின் பால் ஆழமான பற்று கொண்டவர் என்பதையும் உறுதியாக சொல்ல முடியும். இயேசுவின் மீது எந்த அளவிற்கு பற்று கொண்டிருந்தார் என்றால், அவரது இறப்பிற்கு பிறகு மிகவும் அதிகாலை வேளையிலேயே அவரது கல்லறையை தேடிச் சென்றதாக இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசு கூட அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, வள்ளுவர் தன்னுடைய குறட்பாக்களில் 2 வகையான பற்றுக்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று இந்த உலகின் மீதான பற்று. அது பொருளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். வள்ளுவரின் கருத்துப்படி இந்த பற்று வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொண்டு வருகின்றது. எனவே இப்படிப்பட்ட பற்றுக்களிலிருந்து ஒரு மனிதன் எந்த அளவிற்கு ஒதுங்கி இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுக்கு நல்லது. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன் என்பது அந்த குறள். அதன் பொருள், ஒருவன் எந்தெந்த பற்றுக்களை விட்டுவிடுகிறானோ அந்தந்த பற்றுக்களால் வரக்கூடிய துன்பங்கள் அவனுக்கு இல்லை என்பதாகும். நண்பர்கள் 2 ஆற்றோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம்.
அப்போது கனமழை பெய்து அந்த ஆறானது காட்டாறாக பல்வேறு வகையான பொருட்களை தன்னோடு இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தது. இதை கண்ட நண்பர்கள் ஏதாவது விலை மதிப்புள்ள பொருள் மிதந்து வந்தால் அதை நீந்தி சென்று எடுத்து வந்தனர். அப்போது கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து வருவதை நண்பர்கள் கண்டார்கள். ஒருவன், கம்பளி மூட்டை மிதந்து வருகிறது, நான் சென்று அதை இழுத்து வருகிறேன் என்று சொல்லி நீந்தி சென்று அதை இழுக்க முயற்சி செய்தான். அவனால் முடியவில்லை. மாறாக அவனும் ஆற்றோடு இழுத்து செல்லப்பட ஆரம்பித்தான். கரையில் இருந்த நண்பன் சப்தமாக, கம்பளி இழுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதை விட்டுவிட்டு நீ பத்திரமாக கரைக்கு வா என்றான். அதற்கு ஆற்றோடு போய்கொண்டிருந்த நண்பன் சொன்னான், இது கம்பளி இல்லடா, கரடிக்குட்டி. இப்பொழுது நான் அதை விட்டுவிட்டேன், ஆனால் அது என்னை பிடித்துக் கொண்டது என்றானாம். இதை போலத்தான் நாமும் பற்றின் காரணமாக நாம் பல வேளைகளில் வாழ்வு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகின்றோம். பற்றிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லும் வள்ளுவர் இன்னொரு குறளில் பற்று தேவை என்று சொல்லுகின்றார். அதாவது இன்னொரு வகையான பற்றை பற்றி அவர் பேசுகின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, எப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பதுதான் அந்த குறள். பற்றுக்களை விட்டொழிப்பதற்கு பற்றற்றவனாகிய கடவுளை பற்றிக் கொள்ள வேண்டும், அந்த பற்றை விடாமல் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த குறளின் பொருள். அன்பிற்குரியவர்களே, இறைவனை பற்றி பிடிக்கின்ற பொழுது இவ்வுலக பற்றுக்கள் தானே குறைந்து விடுகின்றன. பலாப்பழத்தை அறுக்கின்ற பொழுது அது கையில் ஒட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக கையில் எண்ணெய் தடவிக் கொள்ளுதல் போல மனதில் கடவுளை நினைக்கின்ற பொழுது இவ்வுலக பற்றுக்கள் எதுவும் நம்மை பாதிப்பது இல்லை. இதைத்தான் மகதலா மரியா செய்தார். ஜெபம். இறைவா, நீரே வாழ்வின் முழுமை என்பதை உணர்ந்து உம்மை இன்னும் அதிக ஈடுபாட்டோடு தேட வரம் தாரும். ஆமென். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் இருட்டாயிருக்கும் பொழுதே மதலேன் மரியாள் கல்லறைக்கு வந்தாள். கல்லறை வாயிலில் இருந்த கல் எடுபட்டிருப்பதை கண்டாள். கல்லறைக்கு அருகில் வெளியில் நின்று அழுது கொண்டிருந்தாள். அம்மா, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கு வைத்தீர் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன். மரியே, மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். அவள் பாவத்தை துறந்து இயேசுவை தொடர்ந்து புதியதொரு பாதை சென்றாள். இன்று புனிதையாய் வாழுகிறாள். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள்.
சொல்லும் வழிகளில் தடையேதுமில்லை, மாலவன் ஒளி கூடும் பயமேதுமில்லை. வாழ்வின் தெய்வம் வழி வந்த போது வாழ்வினை மாற்றினாள், புனிதையாயானாள். கடந்த காலமோ கடந்து போனது என்று வாழ்வதே நல்லது, நடந்த பாதையில் கலந்து நீக்கினால் நல்லது இயேசு சொன்னது. கல்லும் பொல்லும் தெளிவும் சுழிவும் பாதை செல்வது நல்லது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கடினம் இயேசு சொன்னது. புது வாழ்வின் பூபாளம் உருவாக நாம் வாழ்வோம், நம் புனிதை மதலேனாள் திருப்பாதம் தினம் பணிவோம். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். தந்தர தந்தர தருதோ, தந்தர தந்தர தருதோ, தந்தர தருதோ, தந்தர தருதோ, தந்தர தருதோ, தந்தர தந்தர தருதோ, தந்தர தந்தர தருதோ, தந்தர தருதோ, தந்தர தருதோ. ஒரு நாள் நம் இயேசுவின் போதனை கேட்டு மனம் கலங்கி நின்றாள் மதலேனாள். பரிமள தைலம் திருப்பாதம் தேய்த்து கூந்தலால் துடைத்து பரிகாரம் செய்தாள். மன்னிக்கும் இறைவனின் மாண்பினை கண்டாள், அண்ணலின் பின்னே நிழலாய் தொடர்ந்தாள். இறைவன் கருணையை வாரி வழங்கிடும் கருவியே மதலேனாள், புனிதையாக இப்புவனம் போற்றிட அருளும் தாரகை மரியாள். இறைவன் பணியினில் இனிய உறவினில் வளர்ந்தவள் நம் மதலேனாள், சிலுவை அணியினில் தாயின் கதரையில் பங்கு கொண்டதும் மரியாள். புது மலரின் நறுமணமாம் இறை அருளின் பெரும் கொடையாம் நம் புனிதை மதலேனாள் திருப்பாதம் தினம் பணிவோம். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். அவள் பாவத்தை துறந்து இயேசுவை தொடர்ந்து புதியதோர் பாதை சென்றாள், இன்று புனிதையாய் வாழுகிறாள். மதலேன் மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள்.